ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா 8th நியூ புக்கில் உள்ள குடிமக்களும் குடிமை உரிமைகளும் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம் பாருங்கள். இப்போ சமச்சீர் புக்கு அப்படிங்கிறது வர்றதுக்கு முன்னாடி, அதாவது நம்மலாம் படிச்சிருப்போம் இல்லையா. அப்போல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சமூக அறிவியல் தான் எல்லாமே, ஓகேவா. அதாவது தமிழ், இங்கிலீஷு, மேத்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸ், ஓகேவா. இவ்வளோ தான் டாப்பிக்கு. சோசியல் சயின்ஸில் எல்லாமே வந்துடும். புவியியல், வரலாறு, ஓகேவா, அரசியல் சம்மந்தப்பட்டது எல்லாமே இது வந்துடும். பட் இதை தாண்டியும் எக்ஸ்ட்ரா 2 இது சொல்கிறாங்க. இது தெரிஞ்சுக்கோங்க. ஜென்ரலாக பாருங்கள், நமக்கு தெரிஞ்சது எல்லாமே பார்த்திங்கன்னா சோசியல் சயின்ஸ் தான், ஓகேவா. இதை தாண்டி அதை வேறு விதமாகவும் சொல்கிறாங்க. சிவிக்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க, பாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. சோசியல் சயின்ஸு, சிவிக்ஸு, பாலிட்டி, இந்த மாதிரி 3 இதாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சிவிக்ஸ் ஓரியன்டாக பார்க்க போகிறோம். சோசியல் சயின்ஸ் அப்படின்னா சமூக அறிவியல், சிவிக்ஸ் அப்படின்னா குடிமையியல், பாலிட்டி அப்படின்னா அரசியல், ஓகேவா. ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. நான் படிக்கும்போது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறீங்கன்னா அது சோசியல் சயின்ஸ் மட்டும்தான். சமூக அறிவியல் அப்படிங்கிற ஒரு பெரிய புத்தகம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா இந்த சிவிக்ஸ் அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. சிவிக்ஸ் அப்படின்னா குடிமையியல் அப்படின்னு சொல்கிறாங்க. குடிமையியல் அப்படின்னா என்ன? குடிமையியல் அப்படின்னா என்னென்னா அது ஒரு பிரிவுன்னு சொல்கிறாங்க, ஓகேவா. அது என்னென்னா ஒரு நாட்டில் அரசாங்கம் எப்படி இருக்குது, அந்த நாட்டு மக்களுக்கு அந்த நாட்டு அரசாங்கம் என்னென்ன உரிமைகளை கொடுத்துருக்கு, அந்த மக்களுக்கு என்னென்ன கடமைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றின படிப்பு தான் என்னது இந்த குடிமையியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு இயல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, தாவரம் பற்றி படித்தோன்னா அது என்ன சொல்கிறோம், பாட்டனின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்வாலஜின்னு சொல்கிறோம். இதே மாதிரி தான் பறவை பற்றின படிப்புக்கு ஆந்தாலஜின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பாறைக்கு கூட நம்ம படிச்சிருப்போம், பாறைக்கு, ஓகேவா. அது போல் தான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு படிப்பு இருக்குது. அதுபோல் குடிமையியல் அப்படிங்கிறதும் ஒரு படிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு நாட்டில் அரசாங்கம் எப்படி இருக்குது, அந்த அரசாங்கம் அந்த நாட்டு மக்களுக்கு என்னென்ன உரிமை தந்திருக்கு, அந்த மக்களுக்கு என்னென்ன கடமைகள் இருக்குது, அதை பற்றி படிக்கக்கூடிய ஒரு இயல் தான் குடிமையியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் இன்ட்ரோ மாதிரி தான். இதுலேருந்து கொஸ்டின் கேட்க சான்ஸ் இல்லை, ஓகேவா. நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், ஓகேவா. ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு பேசிக்காக தெரிஞ்சது சமூக அறிவியல். அதுபோல் இன்னும் 2 இது இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா சோசியல் சயின்ஸு, சிவிக்ஸு, பாலிட்டி, இந்த 3மே ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாடத்தில் நம்ம படிக்க போகிறது இந்த சிவிக்ஸ் அப்படிங்கிறது தான், ஓகேவா. அதில் பாருங்கள், சிவிக்ஸ் அப்படின்னா குடிமையியல். குடிமையியல் அப்படிங்கிறது ஒரு படிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த படிப்பு எதை பற்றி படிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். இப்போ இதிலேருந்தே கொண்டு வரலாம். இப்போ சிவிக்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். சிவிக்ஸ்லேருந்து இது சிவிக்ஸு, இது சிவிக்ஸ், ஓகேவா. ஒரு ப்ரொசீஜர் மாதிரி இது படித்தாச்சுன்னா அடுத்து இது படிக்கணும், அது மாதிரி. இப்போ இதிலேருந்தே நம்ம கொண்டு வரலாம். சிவிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அது பாருங்கள். சிவிஸ் அப்படிங்கிறது அது ஒரு லத்தீன் மொழி சொல் அப்படின்னு பட் அந்த சிவிஸ் அப்படிங்கிற சொல் எதை குறிக்குது, அதாவது லத்தீன் மொழி சொல், அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு மொத்தம் 3 பொருளை குறிக்குது பாருங்கள். அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பாருங்கள். நகர நாடுகளில் குடியிருப்பவர், நகர நாடுகளில் குடியிருப்பவர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதாவது பண்டைய ரோம் நகரத்தில், ஓகேவா. ரோம் தானே பண்டைய ரோம் கிரேக்க நாடுகளில் தான் இந்த மாதிரி மக்களாட்சி அரசியல் எல்லாமே தோன்றியது. பண்டைய ரோம் நாடுகளை, ரோமாபுரி நாடுகளை பார்த்திங்கன்னா நகரத்தில் வசிக்கக்கூடியவங்கள சிவிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். நமக்கு சொல்வோம் இல்லையா, கிராமத்தில் இருக்கிறவங்க அவன் சிட்டியில் வாழ்கிறான்டா, அப்போ அவன் சிட்டிசன். அப்படி சொல்கிறோம் இல்லையா, அவன் சிட்டியில் வாழ்கிறான் அப்படின்னு சொல்கிறோம், சிட்டிசன். நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா சிவிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அது பழகி இருக்கும். நம்ம இப்போ சிவிஸ் சொன்னோன்னா அது வேறு மாதிரி இருக்கும். அதுபோல் நம்ம சிட்டிசன், சிட்டியில் வசிக்கிறான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா சிவிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் பண்டைய ரோமாபுரி நாடுகளை சொல்லியிருந்திருக்காங்க. அப்படி இருக்கவே இது ஹிஸ்ட்ரி. நம்ம பழைய காலத்தை படிக்கிறோம். பண்டைய ரோமாபுரி நாடுகளில் அந்த ரோமாபுரி நாட்டில் நகர சைடு வாழக்கூடிய மக்களை சிவிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. சிவிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்டைய ரோமாபுரி நாடுகளில் நகர பகுதி, ஓகேவா. இதில் நகர நாடுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்டைய ரோமாபுரி நாடுகளில் நகர பகுதியில் குடியிருக்கிறவங்கள சிவிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம், ஓகேவா. அதுக்கப்புறம் காலப்போக்கில் இந்த நகர நாடு அப்படிங்கிறது மறைஞ்சு நாடுகளின் உறுப்பினர் அப்படிங்கிறவங்களையே சிவிஸ் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதோட இன்னொரு பொருள் பார்த்திங்கன்னா நகர அரசில் வசிப்பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே,
ஸோ பாருங்கள், நமக்கு தெரிஞ்சது மூணு மாதிரியான படிப்புகள் வந்து தெரியும். சமூக அறிவியல் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு சின்ன பிள்ளையில் படித்தது. இப்போ எக்ஸ்ட்ராவாக இப்படிலாம் படிக்கிறாங்க, ஓகேவா. சிவிக்ஸுங்கிறாங்க, நமக்கு அப்படியா சோசியல் சயின்ஸ் தானே தெரியும், சிவிக்ஸ்னால் என்னது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது மாதிரி பாலிட்டி அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படின்னா அதை வந்து அரசியல் ஓரியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தம் 3 வெர்ஷன் இருக்குது, ஓகேவா. அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த குடிமையியல் தொடர்பானது தான். ஸோ குடிமையியல் அப்படின்னா என்னது, அது ஒரு படிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றினா சொல்லியிருக்காங்க. அந்த சிவிக்ஸ் வர்றதுனால அதுலேருந்தே நம்ம கொண்டு வரலாம். அடுத்து சிவிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நமக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. சிவிஸ் அப்படிங்கிறது லத்தீன் மொழி சொல், ஓகேவா. சிவிஸ் அப்படிங்கிறது லத்தீன் மொழி சொல். அதுக்கு மொத்தம் 3 பொருள் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ சிவிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு லத்தீன் மொழிச்சொல். அது 3 பொருளை வந்து குறிக்குது அப்படின்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த சிவிஸ் அப்படிங்கிற வார்த்தையில் இருந்து தான் சிட்டிசன் அப்படிங்கிற சொல் வந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவிஸ் அப்படிங்கிற லத்தீன் மொழி சொல்லில் இருந்து தான் சிட்டிசன் அப்படிங்கிற ஆங்கில சொல் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிட்டிசன் அப்படின்னா தமிழில் குடிமகன் என்பது பொருள். ஓகே, அப்போ குடிமகன் அப்படின்னா யார்? குடிமகன்னா யார் சொல்லுங்கள். குடிமகன் அப்படின்னா யார்? கொட்டி கவுருடா. என்னடா இது? இவங்க தான் குடிமகனா அப்படின்னா இல்லை. ஓகே, அப்போ யார் குடிமகன்? ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் நிறைய உரிமைகளையும் சலுகைகளையும் வழங்குது அப்படின்னா அந்த உரிமையையும் சலுகைகளையும் அனுபவிக்கக்கூடியவர் தான் யார்? அந்த குடிமகன். அந்த தகுதி அவருக்கு மட்டும்தான் இருக்குது. அதுபோல் அந்த நாட்டின் அரசாங்கம் போடக்கூடிய சட்டங்களையும் இல்லை அந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய கடமைகளையும் யார் செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குடிமகன் தான் செய்யணும். இப்போ இதில் வந்து பாருங்கள், அரசு, ஓகேவா. அரசு வந்து ஒரு உரிமையை வந்து அளிக்குது. அது என்ன உரிமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 18 வயது நிரம்பிய அனைவருமே ஓட்டு போடலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய உரிமை, ஓகேவா. ஸோ 18 வயது நிரம்பிய எல்லாருமே எந்த ஒரு வேறுபாடும் இன்றி நம்ம வந்து என்னது ஓட்டு போடுவோம். ஸோ அது நம்மளுடைய உரிமை, அரசு நமக்கு அளிக்குது. அதுபோல் சலுகை. ஸோ சலுகை அப்படின்னா என்னது? ஸோ இப்போ சொன்னதான், ஒரு 1000 ரூபா வந்து இந்த கொரோனா டைமில் தராங்க அப்படின்னா அது எல்லாமே நம்ம போய் வந்து அனுபவிக்க முடியும், ஓகேவா. ஸோ ஒரு இந்திய குடிமகனாக நம்ம வந்து அனுபவிக்க முடியும். அதுக்கப்புறம் பாருங்கள், அரசு வந்து சட்டம் வந்து ஏற்றுது, ஓகேவா. ஒரு சட்டம் ஏற்றுது கொரோனா டைமில் யார் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்ட்டு. ஸோ அதை நம்ம தான் என்னது ஒபே பண்ணணும். அது நம்மளுடைய சட்டத்துக்கு கட்டுப்படுறது. அதுக்கப்புறம் கடமை. இப்போ நம்ம வேறு நாட்டோட சண்டை போட்டிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் ஒரு உறுப்பினர் வந்து போருக்கு போகணும் அப்படின்னா அது நாட்டுக்கு நம்ம செய்யக்கூடிய கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே யார் தான் செய்யணும்? இந்திய குடிமகன் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வரையறை தான் இதெல்லாம். சிட்டிசன் அப்படின்னா பார்த்தோம். சிட்டிசன் அப்படின்னா குடிமகன். இந்தியாவின் முதல் குடிமகன் யாருன்னு கேட்டிங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் சிட்டிசன்ஷிப். ஸோ சிவிஸ்லேருந்து சிட்டிசன் வந்துச்சு. அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப் பார்க்கலாம். சிட்டிசன்ஷிப் அப்படின்னா குடியுரிமை, ஓகேவா. குடியுரிமை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா குடியிருக்கும் உரிமை, அதுதான் குடியுரிமை. அதாவது ஒரு நாட்டில் அந்த குடிமகன் எத்தனை ஆண்டு காலம் வாழ விரும்புகிறானோ அத்தனை ஆண்டு காலம் அவனுக்கு வாழ உரிமையை வழங்குவது தான் குடியுரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஜஸ்ட் ஒரு வரையறை தான். பாருங்கள், சிட்டிசன்ஷிப் அப்படின்னா குடியுரிமை. ஒரு குடிமகன் அவர் விரும்பும் காலம் வரையில் அந்நாட்டில் சட்டப்படியாக வசிக்கும் உரிமையை வழங்குதல், அதுதான் குடியுரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. குடியுரிமை அப்படின்னா சட்டப்படி ஒருவர் ஒரு நாட்டில் வசிப்பதற்கான உரிமைகளை வழங்குவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ ஒரு கிளான்ஸ் மாதிரி வந்து பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, சோசியல் சயின்ஸு, சிவிக்ஸு, பாலிட்டி இது எல்லாமே ஒரே கேட்டகரி தான். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சோசியல் சயின்ஸ் மட்டும்தான் பெருசாக தெரியும். இந்த சைட்லாம் அவ்வளோவா தெரியாது. ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். சோசியல் சயின்ஸ்னால் சமூக அறிவியல், சிவிக்ஸ் அப்படின்னா குடிமையியல், பாலிட்டி அப்படின்னா அரசியல். இப்போ நம்ம பார்க்க போகிறது குடிமக்களும் குடி உரிமைகளும் அப்படிங்கிற டாபிக். அது இந்த 3ல் எதில் வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சிவிக்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் வருது. ஸோ குடிமையியல் அப்படின்னா என்ன? ஸோ குடிமை இயல், குடிமை ப்ளஸ் இயல், குடிமை இயல். அப்போ அந்த இயல் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாட்டில் அரசாங்கம் எப்படி இருக்குது, அந்த நாட்டு மக்களுக்கு என்னென்ன உரிமைகள் வழங்கப்படுது, என்னென்ன கடமைகள் அந்த மக்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் படிக்கக்கூடிய இயல் தான் குடிமை இயல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா சிவிக்ஸுன்னு சொல்கிறாங்க. அதுலேருந்தே நம்ம அடுத்து ஒரு வார்த்தையை கொண்டு வந்துடுறோம். அதுதான் வந்து என்னது சிவிஸு. சிவிஸ் அப்படிங்கிறது அது ஒரு லத்தீன் மொழி சொல், ஓகேவா. ஸோ இது நம்ம ஏன் இந்த சிவிஸை படிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சிவிஸ் அப்படிங்கிற வார்த்தையில் இருந்து தான் சிட்டிசன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வந்து உருவாக்கணும். சிட்டிசன் அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா குடிமகன், ஓகேவா. குடிமகன் அப்படின்னா என்ன சொல்லியாச்சு, அந்த நாட்டு வழங்கக்கூடிய சட்டத்தை ஒபே பண்ணணும், நாட்டுக்கு தேவையான கடமையை செய்யணும். அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டு அளிக்கக்கூடிய உரிமையும் சலுகையும் நம்ம வந்து அனுபவிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடிமகன். அதுக்கப்புறம் சிட்டிசன்லேருந்து சிட்டிசன்ஷிப் பார்த்தோம். சிட்டிசன்ஷிப் அப்படின்னா என்னது? குடியுரிமை.
குடியிருப்பதற்கான உரிமை. சட்ட ரீதியாக ஒரு நாட்டில் ஒரு குடிமகன் அவர் எத்தனை ஆண்டு காலம் வசிக்கணும் விரும்புகிறாரோ அத்தனை ஆண்டு காலம் வழங்கக்கூடிய சட்டத்தின் மூலமாக வழங்கக்கூடிய உரிமை தான் குடியுரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சட்டத்தின் மூலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உலகளாவிய குடியுரிமை, மேபி யூனிவர்சல் சிட்டிசன்ஷிப். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு குடியுரிமை இருக்கும். ஓகேவா? ஸோ அது போல் உலகளாவிய குடியுரிமை, இப்போ அந்தந்த நாட்டு குடியுரிமை அப்படிங்கிறது அது வந்து சுயநல மாதிரி இருக்குது. அப்படியே அதாவது என்ன சொல்கிறது, குறுகிய மனப்பான்மை கொண்ட மாதிரி இருக்குது. இந்தியா ஒரு நாடு, ஸ்ரீலங்கா ஒரு நாடு, ஓகேவா, வங்காளதேசம் ஒரு நாடு, ஸோ இந்த மாதிரி அமெரிக்கா தனி நாடு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உலகளாவிய குடியுரிமை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து இயற்கையாகவே, ஓகேவா, இயற்கையாகவே இருக்கக்கூடியது, அனைத்து மக்களுக்கும் இயற்கையாகவே இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் அனைத்து மக்களும் ஒரு அங்கம் வகிக்கிறாங்க. இந்த உலக சமுதாயத்தில் அனைத்து மக்களும் ஒரு அங்கம் வகிக்கிறாங்க இயற்கையாகவே. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு யாருமே வந்து ஒரு சர்டிஃபிகேட் தரப்போகிறது இல்லை, நீங்கள் வந்து இந்த உலகத்தில் ஒரு குடிமகன் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து இயற்கையாகவே இருக்கக்கூடியது தான். ஸோ அதை நீங்கள் என்னது, அதை நீங்கள் வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பண்பை நீங்கள் வந்து வளர்த்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு வரையறை மாதிரி தான். உலகளாவிய குடியுரிமை அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த உலக சமுதாயத்தில் அனைத்து மக்களும் ஒரு அங்கம் வகிக்கிறாங்க. ஸோ உலக குடியுரிமை அப்படிங்கிறது இயற்கையாகவே அனைத்து மக்களுக்கும் இருக்குது, யாரும் வந்து சொல்லலை. ஓகேவா? ஸோ இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒருமைப்பாடு தான். யாரும் வேற்றுமை வந்து பாராட்டக்கூடாது, உலக அளவில் நம்ம எல்லாருமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. மற்றபடி இதில் எதுவுமே இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு இது இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சிச்சுன்னா, கொஸ்டின் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்க்கலாம் குடியுரிமை. ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்து வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஷிப் பற்றி தான் பார்த்தோம். ஸோ சிட்டிசன்ஷிப்பில் 2 வகை இருக்குது, உலக அளவிலேயே 2 வகை தான். ஒன்று வந்து பிறப்பால் குடியுரிமை பெறுதல், அதுதான் வந்து இயற்கை குடியுரிமை. இன்னொன்று இயல்பு குடியுரிமை அப்படின்னு சொல்கிறாங்க, அது வந்து விண்ணப்பிப்பதன் மூலம் பெறுவது. ஓகேவா? ஸோ உலகளவில் குடியுரிமையை 2 வகைப்படுத்துகிறாங்க. உலகளவில் குடியுரிமையை 2 வகைப்படுத்துகிறாங்க. ஒன்று இயற்கை குடியுரிமை, இன்னொன்று இயல்பு குடியுரிமை. இயற்கை குடியுரிமைனா அந்த நாட்டிலே அவங்க பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு அது இயற்கை குடியுரிமை, இல்லை அப்படின்னா விண்ணப்பிப்பதன் மூலம் பெற்றாங்கன்னா அது வந்து இயல்பு குடியுரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் என்ன குடியுரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை குடியுரிமை. அது என்னங்க ஒற்றை குடியுரிமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 28 மாநிலங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இந்தியாவுக்குன்னு ஒரு குடியுரிமை, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு குடியுரிமை அப்படின்லாம் இல்லை. ஸோ ஃபுல் மாநிலம் அப்படிங்கிற எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் இந்தியா மக்கள் அனைவரும் ஒரே குடியுரிமை தான், இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு குடியுரிமை. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்கள். அமெரிக்காவில் 2 குடியுரிமை, சுவிட்சர்லாந்துலேயும் 2 குடியுரிமை. அமெரிக்காவில் 20 மாகாணங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்குன்னு ஒரு குடியுரிமை இருக்கும், அப்புறம் ஒவ்வொரு மாகாணத்துக்குன்னு ஒரு குடியுரிமை இருக்குமா. ஓகேவா? ஸோ அந்த மாகாண மக்கள் மட்டும்தான் அந்த மாகாணத்துக்குள்ள உரிமைகளை வந்து அனுபவிப்பாங்க, மற்ற மாகாணம் வரமாட்டாங்க. பட் நம்ம இந்தியா வந்து அப்படி இல்லை. ஸோ மாநிலம் அப்படிங்கிற எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரே குடியுரிமை தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ இது முக்கியமானது தான். இந்தியா வந்து ஒற்றை குடியுரிமை, அண்ட் அமெரிக்கா சுவிட்சர்லாந்தில் 2 குடியுரிமை. இந்த ஒற்றை குடியுரிமை நம்ம இங்கிலாந்தும் ஒற்றை குடியுரிமை தான். ஓகேவா? இந்த குடியுரிமையை நம்ம இங்கிலாந்தில் இருந்து தான் பாரோ பண்ணியிருப்போம். ஓகேவா? இங்கிலாந்துலேயும் ஒற்றை குடியுரிமை தான். நம்மளுடைய டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா குடிமக்களும் குடியுரிமைகளும். குடிமக்கள் அப்படின்னா யார்? சிட்டிசன். குடியுரிமைனா என்னது? சிட்டிசன்ஷிப். சிட்டிசன் அப்படின்னா என்னென்னு பார்த்தாச்சு, ஒரு நாட்டு வழங்கக்கூடிய உரிமையையும் சலுகையையும் அனுபவிக்கக்கூடியவர். அதே போல் நாட்டுக்கு அவர் என்ன ரிட்டர்ன் பண்ணுவார்னா அந்த நாட்டு போடக்கூடிய சட்டத்தை ஒபே பண்ணணும், கடமையை ஆற்றணும். ஸோ இதுதான் அந்த குடிமக்கள் அப்படிங்கிறதுக்கு பொருள். ஓகேவா? அதுக்கப்புறம் குடியுரிமை தான் மிகப்பெரியதாக இருக்குது. ஸோ குடியுரிமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குடியுரிமை அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சு. ஓகேவா? குடியிருக்கும் உரிமை. ஒரு நாட்டில் ஒரு தனிநபர், ஓகேவா, ஒரு நபர் எத்தனை ஆண்டு காலம் வசிக்கணும் விரும்புகிறாரோ அத்தனை ஆண்டு காலம் வசிக்க சட்டத்தின் மூலமாக ஒப்புதல் வழங்கக்கூடிய உரிமை தான் அந்த குடியுரிமை அப்படின்னு சொல்லியாச்சு. 2 வகை குடியுரிமை இருக்குதுன்னு பார்த்தாச்சு. ஒன்று இயற்கை குடியுரிமை, இன்னொன்று இயல்பு குடியுரிமை பார்த்தாச்சு. அப்புறம் உலகளாவிய குடியுரிமைனா என்னென்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுரிமை அப்படின்னு இன்னொன்று புதுசாக வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? நாட்டு உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து கம்பேர் பண்ணுறாங்க, குடியுரிமையோட நாட்டுரிமையை கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான், நாட்டுரிமையை மாற்ற இயலாது, குடியுரிமையை மாற்ற முடியும். இதை எப்படி மாற்ற முடியும்? எஸ், இது வந்து சட்டத்தின் மூலமாக ஒரு நபருக்கு தரக்கூடியதான். அதே சட்டத்தின் மூலம் அந்த குடியுரிமையை அவருக்கு நீக்க முடியும். அதே சட்டத்தின் மூலம் அவர் வேற ஒரு நாட்டில் போய் குடியுரிமை வாங்கலாம். ஸோ குடியுரிமையை மாற்ற முடியும், நாட்டுரிமையை மாற்ற இயலாது. ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நாட்டுரிமைனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா
பூர்வீகம், இனம், பிறப்பு இதன் அடிப்படையில் ஒருத்தவருக்கு நாட்டுரிமை கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது என்ன கேட்டிங்கன்னா, நம்ம சொல்கிறோம் இல்லையா, சொல்லுவோம் இல்லையா, இவங்க அவங்க தாத்தா மாதிரி இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வந்து அவருக்கு அப்படியே கிடைக்கிறது, அதை வந்து மாற்ற முடியாது இல்லையா. அதாவது எப்படி சொல்கிறது, கோயம்புத்தூர்காரங்க அவங்க பேசுகிறத வச்சு சொல்லிடுவோம் இவங்க கோயம்புத்தூர்காரங்கன்ட்டு. ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அவங்களுடைய பூர்வீகம், அவங்க பிறந்த அந்த இடம், ஸோ அவங்க பழகக்கூடிய அந்த இன மக்கள், அவங்களால அவங்க அந்த மாதிரி மாறிட்டாங்க. அது மாற்ற முடியுமா? இங்கேருந்து வேறு ஒரு நாட்டுக்கு போனாலும் அவங்க அப்படி தான் பேசுவாங்க, அது வந்து மாற்றவே முடியாது. ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க, நாட்டுரிமை. குடியுரிமை அப்படிங்கிறது ஒரு சட்டத்தின் மூலம் உருவாக்கக்கூடியதான் குடியுரிமை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி தான் இதை வந்து பிரிக்கிறாங்க. ஸோ நாட்டுரிமை அண்ட் குடியுரிமை, இதை மாற்ற முடியாது, இது மாற்ற முடியும். பூர்வீகம், இனம், பிறப்பு இதன் அடிப்படையில் ஒருத்தவங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கக்கூடியதான் இந்த நாட்டுரிமை. பட் சட்ட நடைமுறைக்கு உட்பட்டு ஒரு அரசாங்கத்தால் தனி ஒருவருக்கு வழங்குவதுதான் குடியுரிமை. சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன தம்பி, நீங்க போய் கக்கூசுலப்பா கூப்பு தெரியுமாடா, ரெண்டும் ஒண்ணுதானடா, குழப்பறீங்களா?